நிறைய நேரத்துல நம்ம காத்திருக்கிறத குறித்து ரொம்ப சோர்ந்து போயிடுறோம்ல. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம செபிக்கிறோம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ட்ரை பண்ணி ஒவ்வொரு தடவையும் தோக்கும் போது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நாட்களை வீணடிச்சு கொண்டிருக்கிறோம், நம்ம நாட்களை வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கிறோம். இதை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு காரியத்தை கூட செய்யலாம், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் இந்த காத்திருக்கிறத குறித்து ரொம்ப கவலைப்படுறீங்க தானே. ஆனா ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல நம்ம எதுக்காக காத்திருக்கிறோமோ அந்த காத்திருக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணும்போது நிறைய புது விஷயங்களை கத்துக்கிறோம், அப்படிதானே? அந்த காத்திருக்கிறது ஒரு நாள் கண்டிப்பா நம்ம கை கிடைக்காதுன்னு நான் சொல்லல. ஆனா அதுக்காக முயற்சி எடுத்து நீங்க தோத்து போறப்போ நீங்க உண்மையாவே தோத்து போல ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கிறீங்க. இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கத்துக்கிறீங்க. இந்த விஷயத்த இதுக்கப்புறம் இந்த ட்ரை பண்ணியாச்சு, இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அடுத்து ஒரு காரியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, காத்திருக்கிறதல் ஒரு வாழ்க்கையில வேஸ்டாவே போகாது. நீங்க ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிற நேரம் ஒரு நாளும் வீணாய் போகாது. அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரும். வேதத்துல ஒரு அழகான வசனம் இருக்கு, நான் உபத்திரவப்படுவது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவருடைய சில பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்காக சில உபத்திரவங்கள் அனுமதிக்கப்படுமே, ஆனால் உங்கள் காத்திருக்கிறதும் அப்படிப்பட்டதுதான். உங்க வாழ்க்கையில கடவுள் உங்களை வெயிட் பண்ண வைக்கிறார், ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ண வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்திற்கென்று உங்களை பக்குவப்படுத்துறான்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் என்ன வெயிட் பண்ண வைக்கிறார், என்ன ரொம்ப சோதிக்கிறாருன்னு நினைக்காதீங்க. இப்போ ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 2000 ரூபாய் நோட்டு அவ கையில அந்த குழந்தை கையில கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எவ்வளவுதான் அந்த குழந்தை கையில கொடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் அந்த 2000 ரூபாயோட மதிப்பு அந்த குழந்தைக்கு தெரியாது. அது ஈஸியா கிழிச்சு போட்டுரும், ஜஸ்ட் பேப்பர் மாதிரி. அது வளர்ந்த பிறகு கொடுத்தா அந்த பணம் அதுக்கு பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவுதான் அந்த குழந்தை மேல எவ்வளவு பாசம் இருந்தாலும் அந்த 2000 ரூபாய் நோட்டை உங்களுக்கு கொடுக்க முடியாது. அது போலதான் கடவுள் சில காரியங்களை உங்களை காத்திருக்க வைக்கிறது. அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ற அளவுக்கு நீங்க மெச்சூர்ட் ஆகணுன்றதுக்காக. முதல்ல நீங்க மெச்சூர்ட் ஆக ட்ரை பண்ணுங்க. கடவுள் என்ன இது பண்றாரு அதை பண்றாரு, நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் தோத்துட்டே இருக்கோம்னு பயப்படாதீங்க. நீங்க காத்திருக்கிறது இந்த நாட்கள் வீணல்ல, நீங்கள் பக்குவப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாள் நிச்சயமாகவே முடிவு வரும். உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் ஒருபோதும் வீணாக விட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.